அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரஞ்சித். நான் 2021 ஆண்டு சிவில் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று IAS தேர்வாகி உள்ளேன். தற்போது கேரளா மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் சப் கலெக்டராக பணியாற்றி வருகிறேன். நான் 2011-12 ஆண்டில் கோபால் நாயுடு பள்ளியில் +1 மற்றும் +2 படித்தேன். +2 தேர்வில் தமிழ் வழியில் முதல் மாணவராகவும், மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் மாநில அளவில் முதல் மாணவராகவும் தேர்ச்சி பெற்றுள்ளேன். Hello, வணக்கம். I am Chandra Prabha, 1995 10th batch, 1997 12th batch. After my schooling, I have done bachelor's. All our friends have been doing very good and they have all been very successful. I am very proud alumni of this school and I wish everyone associated with the school continued success in whatever they are pursuing. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மாதம்பட்டி ரங்கராஜ். நான் ஸ்ரீ கோபால் நாயுடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 97-99 பேட்ச், அதாவது +1 +2 படித்தேன். என்னோட கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஒரு ஸ்கூல். எங்களோட 25th இயர் ரீயூனியன் நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஓல்டு மெமரிஸ் வந்துச்சு. இப்போவும் அவ்வளோ சூப்பராக அந்த ஸ்கூல் மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாரையும் மீட் பண்ணோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு 50வது வருஷத்தை நோக்கி கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையில் எல்லாத்துக்குமே, என்னோட ஸ்கூலுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் ஸ்கூல் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், பெருசாக க்ரோ ஆகணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்தியான லைஃபை கிரியேட் பண்ணுற எப்பவுமே அந்த ஒரு அடித்தளமாக நம்மளுடைய ஸ்கூல் இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். Hello everyone, I am Dr. S.R. Srinivas from the 10th standard of the 1983 batch of the Sri Gopal Naidu Secondary Schools. Happy and proud that I am the first doctor from our school. Hello everyone, this is Nandakumar Manoharan, an alumni of the class of 1999 from the Computer Science School. After schooling in Gopal Naidu, I did my 5-year integrated masters in software engineering from Coimbatore Institute of Technology. Then I worked in the IT sector in India for a few years before I embarked on my PhD in France. Thanks to my skills and experience in cybersecurity, I have worked in various sectors including banking, international law enforcement, telecommunication, IT services, social media. May the legacy of Sri Gopal Naidu schools continue to inspire generations to come. The pictures from my 10-year job contract at Interpol that follow are a testament to the belief that with dedication from students and the right guidance from teachers and parents, do not hesitate to reach out to me at nanda.bsl@gmail.com for any advice or support or a listening ear. Your journey to success really matters to me. Thank you. என் பேர் அகிலா மகாலட்சுமி. நான் கிண்டர் கார்டன் ப்ரீகேஜிலிருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோபால் நாயுடு ஸ்கூலில் தான் படித்தேன். என்னோட அண்ணாவும் கிண்டர் கார்டன்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோபால் நாயுடு ஸ்கூலில் தான் படித்தேன். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் மை டீச்சர்ஸ் ஹூ சப்போர்ட் மீ. இந்த ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு வித்தவுட் தேர் கைடன்ஸ் அண்ட் வித்தவுட் தேர் டீச்சிங் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறது டவுட்ஃபுல். ஸோ I'm very thankful and I'm very proud actually to be an alumni of Gopal Naidu School, and I wish everyone for the upcoming students to have a bright life. I thank all my teachers and my administration. Thank you. வணக்கம், என் பேர் லோகநாதன். நான் கோபால் நாயுடு ஸ்கூலில் 94 12th முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆனேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மருதாச்சலம். நான் நம்ம ஸ்கூலில் 7th to 12th வரைக்கும் படித்தேன். நம்ம ஸ்கூலும் நம்ம ஆசிரியர்களும் நம்ம மேலே எவ்வளோ அக்கறை எடுத்துட்டாங்கன்னு அந்த டைமில் புரியலை. அப்புறம் கொஞ்சம் முதிர்ச்சி வந்ததுக்கப்புறம் இப்போ பின்னோக்கி பார்த்தா எவ்வளோ ஒரு அக்கறை எடுத்துட்டாங்கன்னு இப்போ புரியுது. இந்த நேரத்தில் இதை வாய்ப்பு எடுத்துட்டு நம்ம ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி.
Greetings to all of you. This is Ramesh Kalyan. I'm an 86 batch 10th passed out in our Gopal Naidu school. Welcome you all to the Golden Jubilee of our school. Hello friends, this is Parthasarathi Jayapati, part of 99 batch. Hi everyone, I am Surya. நான் வந்துட்டு கிண்டர் கார்டன்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோபால் நாயுடு ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ சிஐடியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி பர்சீவ் பண்ணிட்டு இப்போ வெஸ்டர்ன் டிஜிட்டல் கம்பெனியில் சிஸ்டம் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். Hi all, I am Lavanya S. Sivaraj, founder of Kachal Academy. It's an online activity center. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோபால் நாயுடு ஸ்கூலில் தான் படித்தேன். என்னோட தம்பி அவரும் யூகேஜியிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோபால் நாயுடு ஸ்கூலில் தான் படித்தார். நான் இப்போ வந்து கற்றல் அகாடமிங்கிற ஆன்லைன் ஆக்டிவிட்டி சென்டர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட தம்பி வந்து லாயராக இருக்கார். நான் திவ்யா உமாசங்கர். நான் கோபால் நாயுடு ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் படித்தேன். இப்போ வந்து ஒரு லீடிங் எம்என்சி கம்பெனியில் சீனியர் குவாலிட்டி அனாலிஸ்ட் ப்ளஸ் ட்ரெயினராக இருக்கேன். இந்த டபுள் ரோல் இங்கே ரன் பண்ணிட்டுருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஸ்கூல் சப்போர்ட்னால தான், அங்கே கற்றுக்கிட்டது தான் இங்கே வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் டீச்சர்ஸ், இது எல்லாமே உங்களால தான். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் பிரசாத். நான் 6th to 10th வரைக்கும் ஸ்ரீ கோபால் நாயுடு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். நான் இப்போ பிஇ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிஸ்டர் பிஸ்னஸ் சென்டரில் வந்து டெக்னிக்கல் டீமில் இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் குமார். நான் 2016 பாஸ்ட் அவுட். கோபால் நாயுடு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீகேஜிலேருந்து 12th வரைக்கும் ஐ ஸ்டேட் இன் த சேம் ஸ்கூல் ஆல்மோஸ்ட் 15 years. என் கூட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் என் கூட 15 years ட்ராவல் பண்ணவங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரண். நான் வந்து 2019 பாஸ்ட் அவுட் கோபால் நாயுடு ஹையர் செகண்டரி ஸ்கூலில். ஸோ கிட்டத்தட்ட 15 years அங்கே தான் படித்தேன். ப்ரீகேஜியில் ஸ்டார்ட் ஆகி திருப்பியும் 12th முடிக்கிற வரைக்கும் அங்கே தான் படிச்சிருந்தேன். ஹாய் ஆல், என்னோடய பேர் வந்து நிர்மல். நான் வந்து 2010லேருந்து 14 வரைக்கும் கோபால் நாயுடுவில் படித்தேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியமில் தான் பண்ணேன். பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், இல்லை அதர் தென் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேசிக் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கைடன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. பேசிக்கில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்க அளவுக்கு வந்து எனக்கு அதோட கோச்சிங்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், மெயினாக வந்து இங்கிலீஷ்க்கு வந்து கிரேசி மேம் இருந்தாங்க அந்த டைமில். அப்புறம் காஞ்சனா மேம், கீதா மேம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பேசிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அளவுக்கு வந்து எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். Hello everyone, I am Durga, physiotherapist. I passed out my schooling at 2016 from Sri Gopal Naidu High Secondary School. First, I congratulate Sri Gopal Naidu High Secondary School for their Golden Jubilee celebration. It need more effort to achieve this. I wish Sri Gopal Naidu High Secondary School to achieve more milestone. I thank my staff, principal and chairman. Thank you all. Hello, நான் வசந்தகுமார். கோபால் நாயுடு 1988 10th, 1990 12th பேட்ச்சு. ஸோ நான் இங்கே இப்போ நியூயார்க்கில் இருக்கேன், சிட்டி பேங்க்கில் டைரக்டராக. ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் தெம் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் அவர் ஸ்கூல் இஸ் செலிப்ரேட்டிங் the Golden Jubilee, which is a very proud moment for all of us. So Gopal Naidu in our life Lepdina has really formed like the building blocks. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆர் கோகுலகிருஷ்ணன், கோபால் நாயுடு ஸ்கூலோட 1995 12th பாஸ் அவுட் பேட்ச். இப்போது நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஸ்கூல் வந்து இல்லை நிறைய பேர் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கோம். என் லைஃப்பில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. ஒரு டிபிக்கல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்த என்ன வந்து ஸ்டடீஸ்குள்ளே அகாடமிக்ஸ்குள்ளே கொண்டு வந்தது இந்த ஸ்கூல் தான். Hello everyone, this is Abhinaya, a proud alumni of Sri Gopal Naidu School. As we celebrate the 50th anniversary of our beloved school, I want to take a moment to express my deepest gratitude to the teachers, to the management and the staff. Thank you all for your unwavering support, your guidance and your dedication. You just shaped not only my life, you have shaped countless students' life who passed through these walls. Sri Gopal Naidu School is not just only a school, it is a place where dreams are nourished and futures are built. So happy Golden Jubilee, Sri Gopal Naidu School. Here is to many more years of excellence. Thank you. நான் சந்தோஷம்ங்க. இங்கே கோபால் நாயுடு ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. நான் அங்கேருந்து ப்ரீகேஜிலேருந்து +2 வரைக்கும் அங்கே தான் படித்தேன். இப்போ அதுக்கு பின்னாடி என் சன்னு சரண், அவனும் அங்கே தான் படித்தான். அந்த மாதிரி என் பிரதரு, அவங்க டாட்டர்ஸ் எல்லாருமே படித்தவங்க. கிட்டத்தட்ட எனக்கு வயசு 54 ஆகுது.
அந்த ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து வெளியில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு பேஸ் மட்டுமே வந்து அந்த சில்ட்ரன் ஸ்கூல் தான். அங்கே சொல்லிக் கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போ அது இந்த ஹை ஸ்கூல் வந்து நாங்கள் காலேஜ் முடித்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம். இப்போ என் சன் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா சென்னையில் வந்து ஒரு கன்சல்டன்ட் இந்த ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆதி திராவிடர் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்டண்ட்டாக இருக்கோம். அதனால் அங்கே பேசிக் இது வந்து அவங்களோட சில்ட்ரன் ஸ்கூலோட டீச்சர்ஸோட கோச்சிங் தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. அதனால் நான் ரொம்ப பெருமைப்படுறோம். என் சன் என் ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். Hi, I'm Krista Joyner. I'm an alumni of Sri Gopal Naidu Institution. So I'm currently working as Process Associate in KGIS. I'm grateful to all the teachers who taught me and guided me throughout my entire school life. And I'm happy to be a part of this Golden Jubilee. Thank you so much. என்னோட பேர் பொன்தேவி ஜெகதீஷன். என்னோட சன் திவாகர் ஸ்ரீ கோபால் நாயுடு சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் வந்து எல்கேஜி டு 12th வரைக்கும் படிச்சிருக்காரு. நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடச்சிருக்கு. எல்கேஜி டு 12th வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. நல்லா ஜாலியாக ஸ்கூல் என்ஜாய் பண்ணுவாங்க. படிக்கிறதும் நல்லா படிப்பாங்க. அங்கே படித்த இந்த எஜுகேஷனால் என்னோடய சன் வந்து பிஎஸ்ஜி காலேஜில் வந்து யூஜி பிஜி ரெண்டுமே முடிச்சிருக்காரு. நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. Hi everyone, this is Gayatri. I'm so glad to be a part of this Golden Jubilee celebrations. So to begin with, நம்ம எல்லாருக்குமே நம்ம ஸ்கூல் லைஃப் கூடயும் காலேஜ் லைஃப் கூடயும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருக்கும். காலேஜ் லைஃப் கூட ஒரு 4 வருஷம் தான். பட் ஸ்கூல் லைஃபுங்கிறது வந்து ப்ரீகேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 14 years இஸ் அ வெரி லாங் ஜேர்னி. அப்படி இருக்கப்போ எல்லாருக்குமே ஸ்கூல் லைஃப் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி தான் எனக்கும். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோபால் நாயுடுல தான் படித்தேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். லைஃப்பில் ஒரு கோலே இல்லாமல், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம், இதை படித்து என்ன பண்ண போகிறோம்னு எதுவுமே தெரியாமல் ரொம்ப சுமாராக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். லைஃப்பில் எல்லாருக்குமே அட் சம் பாயிண்ட் இன் டைம் ஒரு ஸ்பார்க் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததே என்னோட 11th ஸ்டாண்டர்ட் தான். பிகாஸ் அந்த டைமில் தான் என்னையவே நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன வராது, நம்மளோட கோல் என்ன, நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாமே நான் வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அகடமிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணேன். நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், நிறையா லேர்ன் பண்ணேன். ஸோ நான் லேர்ன் பண்ணது எல்லாத்தையுமே என்னோடய காலேஜில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். 11th and 12th படித்ததை விட காலேஜில் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணேன், இன்னும் பெட்டராக படித்தேன், இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் காலேஜ் முடிக்கும்போது ஐ வாஸ் மை டிபார்ட்மெண்ட் டாப்பர் வித் 95% ஆஃப் மார்க்ஸ். ஃபைனல் இயரில் 17 கம்பெனிஸில் நான் பிளேஸ் ஆயிருந்தேன். பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்ட் கூட வாங்கினேன். ஃபாலோயிங் தட் ஐ டிட் மை MBA அட் பிட்ஸ் பிலானி. கரஸ்பாண்டன்ஸில் பண்ணேன். அங்கேயே ஹவ் ஸ்கோர்ட் வெரி குட் மார்க்ஸ். இப்போது நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக இருக்கேன். And I'm very happy to share that I recently received my work permit visa for Canada, and very soon I'm traveling to Canada to start my new journey. ஸோ என்னோட இந்த கெரியரில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்கு இருக்குது. பிகாஸ் ஒரு மரம் வந்து எவ்வளோ பெருசாக அது வளர்ந்தாலும் அதுக்கான மெயின் சோர்ஸே வந்து அதோட ரூட் தான். ஸோ என்னோட லைஃப்பில் ஒரு ரூட்டாக இருக்கிறதே வந்து இந்த ஸ்கூல் தான். பிகாஸ் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து இந்த ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ I would like to say a few words to the teachers. First of all, a big thank you to all my teachers. I'll forever be grateful to all of you. நீங்கள் எனக்கு அகடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஸ் அ பர்சனாக, ஆஸ் அ ஹியூமனாக நீங்கள் எனக்கு நிறையா லைஃப் லெசன்ஸும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணனால தான் மேபி நான் என்னோட லைஃப்பில் இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். Hi, I'm Dr. Joyner. I'm working as a special educator. I'm an alumni of this Gopal Naidu Institution. I'm so proud to be a student of our school, and I started my career in Sri Gopal Naidu Children's School. I thank all my teachers for guiding me throughout my schoolings, and I'm so happy to be a part of a Golden Jubilee year. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மதுசூரியா. I'm an engineering graduate. நான் படித்தது வந்து ஸ்ரீ கோபால் நாயுடு சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கவே. நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 50 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு பிராண்டாக இருக்குது நம்ம ஸ்கூல் வந்து. I had a lot of memories in our school. ரொம்ப பெஸ்ட் மெமரிஸ் அப்படின்னா 4 மணிக்கு ஸ்கூல் முடியுது அப்படின்னா ஒரு 3:50 3:45க்கு நம்மளோட ஸ்டாஃப்ஸ்லாம் பேக்லாம் பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பாயின்மெண்ட் போகுது அப்படின்னு சொல்லி நாங்களே நினச்சிப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் ஜாயின் பண்ணவே வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். வித்யாபம் தான் வந்து ஓகே அப்படிலாம் இல்லை, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ அதுதான் ரொம்ப தேங்க்ஸ் மேம். அது இல்லாமல் I got a lot of friends for the life. So
ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் மதுஸ்ரீ. நான் ஒரு ஃபார்மடி கிராஜுவேட். கரண்ட்லி ஐம் டூயிங் மை இன்டர்ன்ஷிப் இன் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ். என்னோட ஸ்கூல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ப்ரீகேஜி டு 10th ஸ்டாண்டர்ட் 13 லாங் இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து நான் கோபால்நாயுடு ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். என்னோட டேலண்ட்ஸ் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்தாங்க. அதேமாதிரி என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே நான் நல்லாவே அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்கூலோட மெமரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டோர்னமெண்ட், அப்புறம் ஃபவுண்டர்ஸ் செலிப்ரேஷன்ஸ், மாஸ் ப்ரேயர்ஸ், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வந்து வி ஸ்டில் ரிமெம்பர் அண்ட் வி செரிஷ் தட். அண்ட் ஸ்கூல்னு சொல்லும் போதே வந்து எனக்கு 2 விஷயங்கள் சொல்லணும். ஒன்று வந்து எஜுகேஷன் விட எப்பவுமே டிசிப்ளினுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இன்னொன்று நம்ம தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு எப்பவுமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களும் என் லைஃப்பில் வந்து நான் இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என் டீச்சர்ஸ் வந்து லைக் 13 இயர்ஸில் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா கைட் பண்ணி இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு காரணமே என் டீச்சர்ஸ் தான். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு தேம் ஆல்வேஸ். அண்ட் இப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நான் பார்க்குறேன் சோஷியல் மீடியாஸில். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்ஸை வந்து வளர்க்குறதுக்காகவும் இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஐம் ஹாப்பி டு see those. இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு நீங்கள் போவீங்க. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ். தேங்க்யூ. Hi, I'm Rosie, an alumni of Sri Gopalnaid Institution. I'm really happy about that because of alumni of the school, and now I am work as teacher in the same institution. இந்த ஸ்கூல்லே படிச்சுட்டு இந்த ஸ்கூல்லே டீச்சராக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஸ்கூல் இப்போ வந்து 50th இயர் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ண போகிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. நான் மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட குழந்தைகளும் இதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவங்களும் இந்த கோல்டன் ஜூப்ளியில் என் கூட செலிப்ரேட் பண்ண போகிறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஸ்கூல் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட எஃபர்ட்டும் காரணம், எல்லாத்தோட டீச்சர்ஸோட கைடன்ஸ் காரணம், அவங்களோட சப்போர்ட்டு காரணம். அது எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஸ்கூலில் படித்து இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கேங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இந்த கோபால்நாயுடு ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. ஹாப்பி கோல்டன் ஜூப்ளி ஃபார் ஆல். Hello everyone, I'm Samruddhi and I'm a proud alumnus of Sri Gopalnaid Schools. So நான் 2018 batch. ஸோ நான் ப்ரீகேஜிலேருந்து 12th வரைக்குமே கோபால்நாயுடில் தான் படித்தேன். இட்ஸ் அ லாங் ஜேர்னி. ஸோ கோபால்நாயுடு இஸ் ஆல்வேஸ் மை செகண்ட் ஹோம். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் So I'm super excited and happy to be part of this Golden Jubilee celebration. So நான் ரொம்ப eager வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். And thank you for this opportunity too. And I'm very much thankful for all my lovable teachers who guided me throughout my academic journey. They shaped me into the person who I am today. So அவங்க இல்லாமல் இன்னைக்கு நான் இல்லை. And எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸ், ஸ்கூல் மெமரிஸ் நிறையா இருக்கும், ஸ்பெஷல் மெமரிஸும் நிறையா இருக்கும். ஸோ எனக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்கு டக்குன்னு தோன்றது வந்து லைக் அந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ், டான்ஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ அதில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ சில்ட்ரன் ஸ்கூலில் இருக்கும்போது அது இருந்திருக்கு. அண்ட் ஹை ஸ்கூல் போனதுக்கப்புறமும் அது கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ அந்த டான்ஸ் ஆடினது, அந்த மூமெண்ட்ஸ் தான் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்கூல் டேஸ்ன்னு யோசிக்கும் போது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் ஒரு பாண்ட் இருந்திருக்கு, நல்ல பாண்ட் இருந்திருக்கு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களில் அது இருந்திருக்கு. அண்ட் ஸோ இன்றைக்கி நாங்கள் படிக்கிறப்போ ஸோ இந்த மாதிரி இப்போ நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் லைக் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, நிறையா பண்ணுறாங்க. லைக் புதுசாக க்ரியேட்டிவாக நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம படிக்கும்போது அப்போல்லாம் இல்லையே அப்படின்னு தோணும். பட் ஸ்டில் எனக்கு இப்போ பார்க்கும்போது லைக் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்குது. அண்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு தே ஆர் லேர்னிங், நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க, க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்கூல்ஸும் நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து க்ரியேட்டிவாக நிறையா பண்ணும்போது ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐம் ப்ரவுட். நான் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஐ ஆல்வேஸ் லுக் பேக் வித் ப்ரைட் அண்ட் gratitude. Thank you so much.